டியூப் தமிழ் வணக்கம். சவுதி அரேபியா ஏமன் ஹவுதிகள் மீது தாக்குதல். பதிலடியாக ஹவுதிகள் சவுதி அரேபியா மீது ஏவுகணை தாக்குதல். முன்னர் நடைபெற்ற ஹவுதி சவுதி இருவருக்கும் இடையே ஆன பழைய போர் மறுபடியும் சிரங்கு நோயை சொரிந்தது போல மூண்டெழுந்திருக்கின்றது. பழைய பகைகளை வைத்து ஹவுதி ஆயுததாரிகள் சவுதி அரேபியாவினுடைய ஆயில் டேங்கர்கள் 2 மீது நடத்திய தாக்குதல் மன்னிக்க முடியாத குற்ற செயல். இதை பார்த்தபடி இருக்க முடியாது என்று சவுதி படைகளும் அதனுடைய கூட்டுப்படை நாடுகளும் ஒன்றாக இணைந்து ஹவுதி ஆயுததாரிகள் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றார்கள். ஏமன் நாட்டினுடைய ஹோஹைடா சைரன் தீவுகளின் மீது இந்த தாக்குதல் நடைபெற்றது. ஹவுதி ஆயுததாரிகள் பப்பல் மெண்டி பகுதியின் ஊடாக வருகின்ற கப்பல்களை தடுப்பதற்கு எங்கிருந்து முயற்சிகளை எடுப்பார்களோ அந்த இடங்களை குறிவைத்து சவுதி அரேபியாவினுடைய இந்த தாக்குதல் நடைபெற்றது. அதை தொடர்ந்து எதிரிகள் இழைத்த குற்ற செயலுக்கு பதிலடியாக தங்களுடைய தாக்குதல் நடைபெற்றதாக ஏமன் ஹவுதி ஆயுததாரிகள் கூறியிருக்கின்றார்கள். சவுதி அரேபியாவில் இருக்கின்ற தைஜன் பகுதியில் ஹவுதியினுடைய ஏவுகணை தாக்குதல் நடைபெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது. இந்த 2 தரப்பும் போர்க்களத்தில் குதித்திருப்பதானது இப்போது போர்க்கள ஆடுகளத்தை முற்றிலும் வேறொரு இடத்திற்கு திசை திருப்பி இருக்கின்றது. இந்த போர் இத்துடன் முடிவடையும் என்று கூற முடியாது. சவுதி அரேபியா ஈரானுடனான ஒரு போரை தவிர்த்து ஈரானுடைய ஆயுதங்களுடன் போரிடும் ஏமன் ஹவுதி ஆயுததாரிகளுடன் போரை நடத்த ஆரம்பித்திருக்கின்றது. இரண்டாவதாக கடந்த 24 மணி நேரங்களில் அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. காரணம் என்ன? ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே இப்பொழுது அமெரிக்காவினுடைய தலைநகர் வாஷிங்டன் டிசியில் முக்கிய அதிகாரிகள் மட்டத்திலான பேச்சுக்கள் ஆரம்பித்திருக்கின்றன. இதன் காரணத்தினால் தாக்குதலை நிறுத்தி இருக்கின்றேன் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த பேச்சுவார்த்தை பெரிய அளவில் நடைபெறவில்லை என்றாலும் முதலில் யுத்தம் ஒன்றை இடைக்காலம் நிறுத்துவதற்கான பேச்சுக்கள் ஆரம்பித்திருக்கின்றன. ஈரானை பொறுத்தவரையில் அவர்களுக்கு பேச்சு மிகவும் அவசியம். எனவே நாளாவட்டத்தில் இதற்குள் அவர்கள் ஆழமாக ஈடுபட்டு அமெரிக்காவினுடைய கோரிக்கைகளுக்கு ஏற்ப பேச்சுவார்த்தை முடிவுக்கு வரலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கையை டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கின்றார். காரணம், அப்படி அவர்கள் வர தவறுவார்களாக இருந்தால் ஈரான் மீது இதுவரை இல்லாத, மத்திய கிழக்கில் இதுவரை நடைபெறாத மிகப்பெரிய போரை நடத்துவதற்கு அமெரிக்க படைகள் அங்கே சென்று விட்டன. இதனால் போரை தவிர்க்க முடியாத நிலை இருக்கின்றது. ஆகவே பேசித்தான் தீர்க்க வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிடுகின்றார். ஆனால் இதில் ஒரு ஆபத்து இருக்கின்றது. கடந்த வியாழக்கிழமையில் இருந்து முழுமையான பெரும் தாக்குதலை நடத்தலாம். அப்படி நடத்தினால் வரக்கூடிய பக்க விளைவுகள் என்ன? அது அமெரிக்காவிற்கு லாபமாக அமையுமா? ஈரானினுடைய முல்லாக்களினுடைய ஆட்சிக்கு அதனால் என்ன நடைபெறும்? ஈரான் அதை தாக்கு பிடிக்குமா? அதை தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளிடையே ஏற்படக்கூடிய பிரச்சனை என்ன? இப்பொழுது ஜோர்டான் அருகில் நிற்பதாக கூறப்படுகின்ற சீனாவினுடைய பாத்திரம் என்ன? ஈரானினுடைய நிலத்தடி சுரங்கங்களில் அமைந்திருக்கின்ற சுரங்க அறைகளில் தொழில்படுவதாக கூறப்படுகின்ற ரஷ்ய நிபுணர்களினுடைய பணி என்ன? இந்த தொழில்நுட்ப போரினுடைய அடுத்த கட்டம் என்ன என்பதையெல்லாம் சீராக முடிவு செய்ய வேண்டிய ஒரு தேவை இருப்பதனால் டொனால்ட் ட்ரம்ப் தாமதிக்கின்றார். அவர் இந்த பேச்சுக்களை அந்த முடிவெடுப்பதற்கான ஒரு பருவமாகவே பயன்படுத்துவாரே அல்லாமல் இதை சரியான வழியில் அவர் தீர்ப்பார் என்று எண்ணுவதற்கு கடந்த கால வரலாற்றில் எந்த ஆதாரங்களும் இல்லை. மேலும் அமெரிக்காவினுடைய இவ்வளவு பெருந்தொகை படைகளை கொண்டு சென்று நிறுத்தி இருப்பது இலகுவானது. இவற்றை திரும்ப எடுப்பது மிக மிக கடினமானதாக அமையும். ஆப்கானிஸ்தானுக்குள் அமெரிக்கா படைகளை கொண்டு சென்ற பொழுது அது மிக எளிதானதாக அமைந்தது. ஆனால் யுத்தத்தை நிறுத்தி படைகளை வெளியே எடுத்த பொழுதுதான் அமெரிக்கா பலத்த அடியும் தோல்வியும் அடைய வேண்டிய நிலை ஏற்பட்டது. அமெரிக்க படைகள் சண்டை இல்லாமல் பின்வாங்குமாக இருந்தால் ஈரானினுடைய தாக்குதலும் வேறு அணிகளினுடைய தாக்குதலையும் அமெரிக்கா சந்திக்க நேரிடும். அது பேரிழப்பாக அமையும். எனவே போர் ஒன்றை வெல்லாமல் திரும்ப முடியாத நிலையில் இந்த படைகள் வந்து நிற்பது ஏற்கனவே இழைக்கப்பட்ட பெரும் தவறாகவே இருக்கின்றது. இப்பொழுது போர் அல்ல முக்கியம், இதிலிருந்து தப்பி பிழைப்பதே முக்கியம் என்பது இதனுடைய கருத்தாக இருக்கின்றது.
அமெரிக்கா போரை நிறுத்தினால் இஸ்ரேல் அந்த நாடகத்தை தொடர்ந்து நடத்த வேண்டும். மேற்கு கரைக்குள் நேற்று நுழைந்த இஸ்ரேலினுடைய ஆயுதம் தரித்த 50 படையினர் அங்கிருக்கும் வைத்தியசாலை ஒன்றில் நுழைந்து வைத்தியர்கள் உள்ளிட மருத்துவ தாதியர்களை எல்லாம் கயிற்றினால் அடிமைகள் போல கட்டி இழுத்து அங்கிருக்கும் ஒருவரை கைது செய்தார்கள். மொத்தம் 70 பேர் வரை கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அந்த வைத்தியசாலை பிரிவினர் கூறுகின்ற பொழுது தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற இந்த நிலை வைத்தியசாலைகளுக்கு உள்ளே நுழையக்கூடாது என்கின்ற சர்வதேச சட்டங்களை மீறிய செயலாக இருக்கின்றது. ஆனால் இஸ்ரேல் தானும் இருக்கின்றேன் என்பதை காட்டுவதற்கும் இந்த போரில் இஸ்ரேல் மிகவும் கொடூரமாக நடக்க தயாராக இருக்கின்றது என்பதை எதிரிகளுக்கு புரிய வைக்கவும் வைத்தியசாலைக்குள் புகுந்து நாடகத்தை நடத்தி இருக்கின்றது. இஸ்ரேல் காசாவில் செய்ததை போலவே இதுவும் இருந்தது. இதை தொடர்ந்து கண்டனங்கள் வந்தாலும் கூட இந்த வைத்தியசாலையில் பயங்கரவாதிகள், திருட்டுத்தனமாக ஆயுதங்களை விற்பவர்கள், ஹமாஸினுடைய ஆதரவாளர்கள் இருந்ததனால் தாங்கள் கைது செய்ய புறப்பட்டோம் என்று இஸ்ரேல் தன்னுடைய தரப்பு வளமையான நியாயங்களை கூறியிருக்கின்றது. இஸ்ரேல் வைத்தியசாலைகளுக்கும் பாடசாலைகளுக்கு உள்ளேயும் நுழையாமல் பயங்கரவாதிகளை கைது செய்த கதைகள் குறைவாக இருப்பதும் இங்கு கூர்ந்து கவனிக்கத்தக்கது. விண்வெளியில் சூரிய குடும்பத்தின் எல்லை பகுதிக்கு மிக தொலைவில் புதியதொரு கோள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இது கோள் என்று கூறுவதற்குரிய இலக்கணங்களை கொண்டது அல்ல. இதனுடைய நிறை குறைவாக இருக்கின்றது. இது ஒரு எரிகல்லா? அதுவும் கிடையாது. இது ஒரு குறுங்கோளா? இல்லை. பழுப்பு நட்சத்திரமா? இல்லை. விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து பெயர் வைக்கின்ற 4 பிரிவுகளுக்குள்ளும் இது அடங்காமல் இருக்கின்றது. இதை எக்ஸோமூன் என்று கூறுகின்றார்கள். இதுவரை எக்ஸோமூன் என்கின்ற கிரகம் போன்ற தோற்றத்தை விஞ்ஞானிகள் பேசி இருக்கின்றார்கள். ஆனால் கண்டுபிடித்தது கிடையாது. இது எப்படி உருவானது, இதனுடைய தன்மை என்ன என்பதை அறிவதற்கான பணிகள் ஆரம்பித்திருக்கின்றன. இது என்ன என்பதை இதுவரை உறுதி செய்யாத நிலையில் இது எக்ஸோமூன் என்று கூறப்படுகின்ற தனியான ஒரு சந்திரனாக இருக்குமா? பொதுவாக சந்திரன்கள் சிறியதாக இருப்பதனால் அவற்றை அடையாளம் காண்பது கடினம். இது அப்படியான ஒரு சந்திரனா என்ற எண்ணங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றன. அறிவியல் உலகில் விண்வெளி பிரிவில் இது ஒரு வினோதமான ஒரு விடயமாக இருக்கின்றது என்றும் இன்று காலை விஞ்ஞான செய்தி கூறுகின்றது. இப்படியாக விண்வெளியில் தொடர்ந்து புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வந்த வண்ணமே இருக்கின்றன. ஆனால் மனிதர்களை போல சிவிலைஸ் பண்ணப்பட்ட உயிரினங்கள் வாழுகின்ற ஒரு கிரகம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்றதா என்பதை இன்று வரை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் அது தொடர்பான ஓட்டங்கள் நடைபெறுகின்றன. அமெரிக்காவினுடைய சமீபத்திய பறக்கும் தட்டுக்கள் தொடர்பான காணொளி ஒன்று வெளியாகி இருக்கின்றது. அதில் பலவிதமான பறக்கும் தட்டுக்கள் போன்ற அடையாளம் தெரியாத உருவங்கள் பறந்து செல்லுகின்றன. அதையும் இப்பொழுது பார்க்கலாம். இன்றைய செய்தியினுடைய பிற்பகுதியில் தம் பிரியாணி, புத்தளத்தில் இருக்கும் சஜா போட்டிருக்கும் தம் பிரியாணி யாழ்ப்பாணத்தில் KST கெஸ்ட் ஹவுஸில் நேற்று போடப்பட்டது. அதனுடைய காட்சியையும் இப்பொழுது பார்க்கலாம். எல்லாமே பிரியாணியாக இருக்கின்ற பொழுது இந்த தம் பிரியாணியும் நமது கவனத்தை தொட்டது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.